My dear friends, all of you, thank you. உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய வாஸ்து டிப்ஸ் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான தலைப்பு, ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அருமையான தலைப்பு, ஒரு சிறப்பான தலைப்பு. நம்முடைய வாழ்க்கையே பார்த்தீங்களா அதுலேருந்து தான் நம்ம தொடங்குது. எதுன்னு பார்த்தீங்களா, வீட்டிலேருந்து தான். அது நம்ம வீடு தான். சரி, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம காலையில் தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து நம்மளுடைய வாழ்க்கை எங்கேருந்து பார்த்தீங்களா, ஒரு நம்மளுடைய வீட்டிலேருந்து தான் தொடங்குது இல்லைங்களா? அதுதான் முக்கியம். நம்மளுடைய வீட்டிலேருந்து தொடங்குறதுனால நம்மளுக்கு வீடு தான் நம்மளுக்கு கோயில் மாதிரி. கோயில் மாதிரின்றதோட நம்மளுக்கு அதுதான் ஒரு அரண்மனை. நம்மளுக்கு அங்கேருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்குது. ஒரு வீடு நம்மளுக்கு நல்ல அம்சமாக ஒரு வாஸ்து முறைப்படி நம்மளுக்கு இருந்தால் தான் நம்ம காலையிலே எழுந்திரிச்சு நம்ம போகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வேலை கூட சீக்கிரம் நம்மளுக்கு ஒரு தொழிலாகட்டும், ஒரு படிப்பாகட்டும், எந்த ஒரு பொருளாதார ரீதியாக நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளுக்கு வீட்டில் தான் நம்மளுக்கு தொடங்குது. ஓகேங்களா? நம்ம பார்த்தீங்களா, ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நிறைய விஷயம் நம்ம வீட்டை பற்றி நம்ம பேசியிருக்கோம். மணி எங்கே வாங்கலாம், என்ன பண்ணலாம், நம்ம யாரை பார்க்கணும், இல்லை நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கி அதுலேயும் ஒரு அருமையான வாஸ்து டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்களா, நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். நம்ம லாஸ்ட்டாக சொல்லியிருந்தோம், நம்ம பூஜையெல்லாம் போட்டாலும் சொல்லியிருந்தோம். நம்ம மனைக்கு பூஜை வாங்கி நம்ம மனைக்கு சரி, நம்ம மனைக்கு பூஜை செஞ்சினோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பூஜையெல்லாம் செஞ்ச பின்னால் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு வாஸ்து கன்சர்னை பார்த்து, இது நம்ம எந்த இடத்துல நம்மளுக்கு தண்ணி இருக்குது, சரிங்களா, நம்ம போர் போடணும். முதல் விஷயமா போர் போட்டால் தான் அங்கேருந்து நம்மளுக்கு மகாலட்சுமி அம்சம் பொருந்தக்கூடிய நம்மளுக்கு தண்ணி வந்தால் தான் நம்ம அங்கேருந்து தண்ணி எடுத்து நம்ம தண்ணி இருந்தால் தான் அப்போ நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்லைங்களா? அதனால் நீங்கள் ஒரு நல்ல இடத்த பார்த்து, அந்த இடத்துல மனையில் தண்ணி இருக்கக்கூடிய இடத்த பார்த்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 4 பேர் வச்சு நல்லா இன்னும் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு, இல்லை வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு நீங்கள் ஒரு ஆலோசித்த பிறகு நம்ம எந்த இடத்துல நம்ம போர் போடலாம் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு போர் போடுங்க, சரிங்களா? அதே போல் போர் போடுற இடம்னு பார்த்தீங்களா, நீங்கள் எந்த மூலையில் போடலான்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எப்போதுமே நம்மளுடைய மனை எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய மனை என்னென்னா தென்மேற்கு உயர்ந்து இருக்கணும் நம்முடைய மனையில். அதே போல் வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்மளுடைய மனையை நம்ம கட்டணும் நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வடகிழக்கு மூலையில் நம்ம போர்வெல் போடணும். அதே போல் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போர்வெல் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்து நீங்கள் போர் போட்டால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் தண்ணி நல்லா இருக்கா அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு எவ்வளோ தூரத்தில் தண்ணி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு, நீங்கள் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு 5,000 1000 வச்சு நல்லா நீங்கள் பெரியவங்களை கேட்டு ஒரு பூஜை போட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போர் போடுங்க. போர் போட்டுட்டு நல்லா தண்ணி வந்த பின்னால் அப்புறம் நம்ம ஒவ்வொரு விஷயமா ஆரம்பிப்போம், சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு 4 பேர்த்த கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியும். நல்ல ஒரு சிறப்பாக நீங்கள் ஒரு அந்த நேரத்தில் நீங்கள் போர் போடக்கூட கூட நான் என்ன சொல்கிறேன், நம்ம எப்போயுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா நம்ம டென்ஷனோ அந்த மாதிரி எந்த இதுவும் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் நல்ல விஷயம் செய்கிறோன்னா நம்ம மலர்ந்த முகத்தோட, சிரித்த முகத்தோடு தான் எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். அதனால் நீங்கள் முதல்ல வீடு கட்டுறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு நீங்கள் தண்ணி சாய்க்கால் பார்த்து ஒரு பூஜை போட்டுட்டு நல்ல ஒரு தண்ணிக்கிற இடத்துல நீங்கள் போர் போடுங்க. போர் போட்டுட்டு நல்ல தண்ணி கிடச்சிருச்சுன்னா அதுக்கு பின்னால் நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம பண்ணுறதுன்னு மேலே ஒரு நாளைக்கு நல்ல ஒரு தகவலில் நம்ம பார்க்கலாம். மேலும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர் அனைவருக்கும் நம்முடைய சேனலை எடுத்து சொல்லுங்கள் நண்பர்களே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.
ஹரி ஓம் உள்ளங்கால் பிடித்து உச்சி அறுதியாக ஆகாசவாணி பூமி தேவியாக பிரம்மா விஷ்ணு ருத்திரராகிய மும்மூர்த்திகள் எறிய என்னை முழுவதும் காக்க காக்க சிவாய நமக. ஓம் நமோ நாராயணனாய நமக. எல்லா புகழும் என் தாயார் காமாட்சி அம்மனுக்கு. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ.